ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு சென்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அழைத்து பேசி அதிமுக பாஜக கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார். கடந்த மார்ச் 25ஆம் தேதி எடப்பாடியை அழைத்து பேசினார். எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அரசியல் பேசவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் நலன் குறித்து பேசினோம் என்று அறிவித்தார். பிறகு அமித்ஷா அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணி பேசிக்கொண்டிருக்கிறோம், கூட்டணி உருவாகும், என்டிஏ கூட்டணி தான் 2027 ஆட்சி அமைக்கும் என்று அவர் அறிவித்தார். அடுத்து 28ஆம் தேதி செங்கோட்டையனை அழைத்து அமித்ஷா பேசினார். தம்பிதுரையை, CV சண்முகத்தை எல்லாம் அழைத்து பேசினார்கள். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து பேசி அதிமுக மிரட்டி பணிய வைத்து இன்றைக்கு கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விரோதமாக செயல்படக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, ஜனநாயகத்தில் நம்பிக்கையற்ற கட்சி, சர்வதிகார கொள்கையுடைய கட்சி, பாசிச கட்சி ஆர்எஸ்எஸும் அதனுடைய அரசியல் பிரிவான பாஜகவும். அதோடு அதிமுக கொள்கை அளவில் கூட்டணி சேர முடியாது. ஏன்னா தொகுதி சீரமைப்பில் தொகுதிகளை 39 31 குறைக்க பாஜக திட்டமிட்டு சதி செய்து வருகிறது. தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் மும்மொழி திட்டத்தை திணிக்க முயற்சிக்கிறது. அதிமுக அதை ஏற்கவில்லை, எதிர்க்கிறது. தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 2512 கோடி ரூபாய் நிதியை, கல்வி நிதியை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க முடியாது என்கிறது, கொடுக்க வேண்டும் என்று அதிமுக சொல்கிறது. மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் செய்த பணிகளுக்கு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 4000 கோடி நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை, வழங்க வேண்டும் என்று அதிமுக தெரிவிக்கிறது. அதே போல் தேசிய பேரிடர் நிதி தமிழ்நாட்டிற்கு வழங்கவில்லை. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த 2ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்திற்கு எதிராக அதிமுக இருக்கிறது. எந்த அடிப்படையில் அதிமுக பிஜேபியோடு கூட்டணி சேருகிறது? கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி சேர முடியும். இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. சந்தர்ப்பவாத கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள், நிராகரிப்பார்கள், தோற்கடிப்பார்கள். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி வாகை சூடும்.